முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையில் தமிழ்நாடு உட்கட்டமைப்பு மேம்பாட்டு வாரியத்தின் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று நடைபெற்றது. 557 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோவையில் அனைத்து குடும்பங்களுக்கும் 24 மணி நேரமும் குடிநீர் வழங்கும் திட்டம், சென்னை மக்களுக்கு உயர்தர குடிநீர் வழங்கும் வகையில் பேரூர் மற்றும் நெம்மேலியில் செயல்படுத்தப்படும் கடல்நீரை குடிநீராக்கும் திட்டம், மதுரையில் உலகத்தரம் வாய்ந்த சிறு மற்றும் நடுத்தர முதலீட்டு மேம்பாட்டு மையம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து இக்கூட்டத்தில் முதலமைச்சர் ஆய்வு நடத்தினார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையில் தமிழ்நாடு உட்கட்டமைப்பு மேம்பாட்டு வாரியத்தின் 2வது கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பல்வேறு திட்டங்களில் ஏற்பட்டிருக்கும் முன்னேற்றம் மற்றும் எடுக்கப்பட்டிருக்கும் முன்முயற்சிகள் குறித்து விரிவாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. தமிழ்நாடு தொலைநோக்கு திட்டம் 2023 2வது கட்டத்தின் கீழ் உள்ள திட்டங்களில் குறிப்பிடத்தக்க அளவு முன்னேற்றம் 217 திட்டங்களில் ஏற்பட்டிருப்பதை TNIDB எனப்படும் தமிழ்நாடு உட்கட்டமைப்பு மேம்பாட்டு வாரியம் கண்டறிந்தது. இதில் 173 திட்டங்கள் செயல்பாட்டிற்கான பல்வேறு கட்ட முன்னேற்பாடுகளுடன் இருப்பதாகவும் 64 திட்டங்களில் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் இக்கூட்டத்தில் கண்டறியப்பட்டது. கோயம்புத்தூரில் 24 மணி நேரமும் குடிநீர் விநியோகம் செய்யும் திட்டத்திற்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான தமிழ்நாடு உட்கட்டமைப்பு மேம்பாட்டு வாரியம் அனுமதி அளித்துள்ளது. இந்த திட்டம் சுமார் 556 கோடியே 57 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட உள்ளது. இதன் மூலம் கோயம்புத்தூரில் தற்போதுள்ள குடிநீர் விநியோக முறையில் முன்னேற்றமும் மறுசீரமைப்பும் ஏற்படும். இந்த திட்டமானது கோயம்புத்தூரில் 100% குடும்பங்களை உள்ளடக்கும் வகையில் மொத்தமுள்ள 1.5 லட்சம் குடும்பங்களுக்கும் 24 மணி நேரமும் தண்ணீர் விநியோகத்தினை வழங்கும். அரசு தனியார் பங்களிப்பு உட்பட பல புதுமையான அம்சங்களுடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். பேரூர் மற்றும் நெம்மேலியில் நாள் ஒன்றுக்கு முறையே 400 மற்றும் 150 மில்லியன் லிட்டர் திறன் கொண்ட கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்திற்கான 2 ஆலைகளை நிறுவுவதற்கும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையில் நடைபெற்ற தமிழ்நாடு உட்கட்டமைப்பு மேம்பாட்டு வாரியம் அனுமதி அளித்துள்ளது. பேரூரில் 400 மில்லியன் லிட்டர் திறன் கொண்ட ஆலை 4070 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், நெம்மேலியில் 150 மில்லியன் திறன் கொண்ட ஆலை 1371 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் அமைக்கப்படும். டிசைன் பில்ட் ஆபரேட் அடிப்படையில் இந்த 2 குடிநீர் சுத்திகரிப்பு ஆலைகளும் அமைக்கப்படும். இத்தகைய திட்டங்கள் சென்னை நகருக்கான உயர்தர குடிநீர் விநியோகத்தினை மேலும் உறுதிப்படுத்துகிறது. வறட்சி காலங்களிலும் இத்தகைய குடிநீர் கிடைப்பதற்கு இந்த திட்டங்கள் வழிவகை செய்கிறது. தண்ணீர் ஆதாரத்திற்கான மாற்று ஆதாரமாகவும் இந்த திட்டம் அமைந்துள்ளது. இந்த திட்டத்திற்கு மத்திய அரசிடம் இருந்து நிதியுதவி கோரப்பட்டுள்ளது. மதுரை தூத்துக்குடி இடையேயான தொழில்துறை திட்டங்களுக்கும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையில் நடைபெற்ற தமிழ்நாடு உட்கட்டமைப்பு மேம்பாட்டு வாரியம் அனுமதி அளித்துள்ளது. இதன்படி மதுரை முதற்கொண்டு சிவகங்கை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் மற்றும் கன்னியாகுமரி வரையிலான மாவட்டங்களுக்கு இடையே 29 திட்டங்கள் செயல்படுத்தப்படும். இந்த மெகா திட்டத்திற்கான ஒட்டுமொத்த மதிப்பீடு 1,83,819 கோடி ரூபாயாகும். இதற்கான மொத்த முதலீட்டில் 12% தொகையானது தமிழ்நாடு தொலைநோக்கு திட்டம் 2023 கீழ் கொண்டு வரப்படுகிறது. மதுரை தூத்துக்குடி வரையிலான இந்த தொழில்துறை திட்டங்கள் காரணமாக தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் வர்த்தக நடவடிக்கை மேலும் அதிகரிக்கப்பட்டு பொருளாதார வளர்ச்சி மேம்படும். 4 உற்பத்தி மற்றும் வர்த்தக முதலீட்டு மண்டலங்கள், 2 உற்பத்தி மற்றும் வர்த்தக முதலீட்டு பகுதிகள் மற்றும் 1 விவசாய உற்பத்தி முதலீட்டு மண்டலம் உள்ளிட்டவற்றின் மேம்பாட்டினை இந்த திட்டம் உள்ளடக்கியது. மேலும் தூத்துக்குடியில் 800 மெகாவாட் அனல் மின் நிலையம், மணப்பாடு பகுதியில் பசுமை சார்ந்த துறைமுகம், மதுரையில் உலகத்தரம் வாய்ந்த சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர் மேம்பாட்டு மையம் ஆகியனவும் MTI காரிடார் எனப்படும் இந்த திட்டத்தின் கீழ் அமையும். அடுத்த 10 ஆண்டுகளில் 1,90,000 கோடி ரூபாய் அளவுக்கு தனியாரிடமிருந்து தொழில் முதலீட்டு தொகையை பெறவும் கருத்துரு பெறப்பட்டுள்ளது. தமிழ்நாடு தொலைநோக்கு திட்டம் 2023 படி பல்வேறு உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு மிகப்பெரிய அளவில் 15 லட்சம் கோடி ரூபாய் வரை முதலீடுகள் தேவைப்படும். இதற்காக உள்கட்டமைப்பு நிதி முதலீட்டு திட்டத்தில் தனியார் மற்றும் நிதி அமைப்புகளிடமிருந்து நிதி ஆதாரங்களை பெற்று சேர்க்கும் புதிய நிதி முதலீட்டு முறைகளை உருவாக்க வேண்டியுள்ளது. அண்மை காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட முறைப்படுத்தும் மாற்றங்கள் மூலம் புதிய உள்கட்டமைப்பு நிதி அமைப்புகள் உருவாக வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா முன்னோடியாக செயல்பட்டு தமிழகத்தின் மேம்பாட்டுக்கான தேவைகளை ஈடு செய்யக்கூடிய வகையில் இன்றைய சூழலுக்கு ஏற்றவாறு பல்வேறு புதிய நிதி அமைப்புகளை உருவாக்கி தமிழகத்தை முன்னணியில் நிறுத்தியுள்ளார்.
தமிழ்நாடு தொலைநோக்கு திட்டம் 2023 குறிப்பிடப்பட்டுள்ள உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு தேவைப்படும் நிதி ஆதாரங்களை திரட்டும் நோக்கத்துடன் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான தமிழ்நாடு உள்கட்டமைப்பு மேம்பாட்டு வாரியம் தமிழ்நாடு உள்கட்டமைப்பு நிதி மேலாண்மை கம்பெனி லிமிடெட் என்ற நிறுவனத்தை ஏற்படுத்த ஒப்புதல் அளித்தது. இந்த தமிழ்நாடு உள்கட்டமைப்பு நிதி மேலாண்மை கம்பெனி லிமிடெட் நிறுவனத்திற்கு புதிய உள்கட்டமைப்பு நிதி அமைப்புகளை உருவாக்கவும் அவற்றை மேலாண்மை செய்யவும் அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக உள்கட்டமைப்பு கடன் நிதியம், மாற்று முதலீட்டு நிதியம், உள்கட்டமைப்பு முதலீட்டு டிரஸ்ட் ஆகியவை செபி அமைப்பின் வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் தமிழ்நாடு உள்கட்டமைப்பு நிதி மேலாண்மை கம்பெனி லிமிடெட் நிறுவனத்தால் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. தமிழகத்தில் இந்த நிதி அமைப்புகள் வங்கிகள், காப்பீட்டு நிறுவனங்கள் மற்றும் பிரபலமான தனியார் நிதி நிறுவனங்கள் போன்றவற்றை பங்குதாரர்களாக கொண்டு 4ஆம் தலைமுறை நிதி அமைப்புகளாக உருவாக்கப்படும். இந்த வகையில் திரட்டப்படும் நிதி பல்வேறு பொது திட்டங்களுக்கும், அரசு தனியார் கூட்டு திட்டங்களுக்கும், தனியார் உள்கட்டுமான திட்டங்களுக்கும் கடன் அளிப்பதுடன் முதலீட்டிலும் ஈடுபடும். உள்கட்டமைப்பு நிதி அமைப்புகளில் பிரபலமான சொத்து நிதியங்கள், வங்கிகள், நிதி அமைப்புகள் பன்முகம் மற்றும் இருதரப்பு நிதி அமைப்புகள், ஓய்வூதிய நிதியம், காப்பீட்டு நிதியம், பாதுகாப்பு நிதியம், அறநிலைய நிதியங்கள், குடும்ப அறக்கட்டளைகள், வெளிநாட்டு முதலீட்டாளர்கள், மிகப்பெரிய அளவில் முதலீடு செய்யக்கூடிய தனிநபர்கள், வெளிநாட்டு கார்ப்பரேட் அமைப்புகள், தனியார் பங்கு மூலதனம் மற்றும் பல்வேறு தரப்பிலிருந்தும் வாடிக்கையாளரை அறிந்து கொள்ளும் முறை மூலம் நிதி முதலீடு பெறப்படும். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையில் தமிழ்நாடு உள்கட்டமைப்பு மேம்பாட்டு வாரியம் தமிழ்நாடு தொலைநோக்கு திட்டம் 2023 3ஆம் கட்ட வரைவு ஆவணத்தை ஏற்றுக்கொண்டது. இந்த வரைவு ஆவணம் தமிழகத்தில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கான கொள்கை மற்றும் நிர்வாக செயல் நடவடிக்கைகளை விரிவாக வரையறுத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த ஆவணத்தின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு தேவையான குறிப்பிட்ட சரியான வழிமுறைகளை பரிந்துரைப்பதற்காக செயற்குழுவுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையில் தமிழ்நாடு உள்கட்டமைப்பு மேம்பாட்டு வாரியம் தமிழ்நாடு உள்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதியத்திற்கு 2000 கோடி ரூபாய் திட்ட நிதிக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. மேலும் 2014-15ஆம் நிதியாண்டிற்கான தமிழ்நாடு உள்கட்டமைப்பு மேம்பாட்டு வாரியத்தின் திட்ட அறிக்கை தயாரிப்பதற்காக 200 கோடி ரூபாய் ஒதுக்கியும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நிதி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர், மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர், வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர், நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர், ஊரக தொழில்துறை மற்றும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர், தொழில்துறை அமைச்சர், போக்குவரத்துத்துறை அமைச்சர், நகராட்சி நிர்வாகம் மற்றும் ஊரக வளர்ச்சி, சட்டம், நீதிமன்றங்கள் மற்றும் சிறைத்துறை அமைச்சர், சுற்றுலாத்துறை அமைச்சர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், தமிழக அரசு தலைமைச் செயலாளர், தமிழக அரசு ஆலோசகர் மற்றும் அரசு உயரதிகாரிகள் பங்கேற்றனர்.